ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எத்தனையோ பேர் என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்க தயாராக இருந்தாலும் அவ்வளவு சுலபமாக என் பாதத்தை யாராலும் பார்க்கவும் முடியாது, தொட்டு வணங்கவும் முடியாது என் செல்லமே. அந்த அளவிற்கு பார்ப்பவர்கள் எல்லார் மனதையும் எல்லார் கண்களையும் ஆக்கிரமிக்கும் அளவிற்கு என்னுடைய உருவமும் என்னுடைய முகமும் என்னுடைய அழகு தோற்றமும் அமைந்திருக்கிறது தானே. ஒரு அம்மாவாக நீ என்னை எந்த அளவுக்கு ரசிச்சு பார்க்கிற, ஒரு தெய்வமாக நீ என்னை எந்த அளவுக்கு பிரமித்து பார்க்கிறாய் என்பது எனக்கு தெரியும். பிரம்மாண்டங்களின் நாயகியாகிய இந்த வராகி அம்மா நான் சொல்றேன், என்னுடைய இரு பாதத்தையும் அவ்வளவு சுலபமாக யாரும் ஒரே சமயத்துல பார்த்திட முடியாது. ஏனெனில் எல்லாருக்கும் கண்களை காட்டக்கூடிய, முகத்தை காட்டக்கூடிய இந்த வராகி அம்மா, என்னுடைய அற்புதங்களை காட்டக்கூடிய இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக என் பாதத்தை எல்லார் கண் முன்னாலும் காட்டுவதில்லை என் செல்லமே. உன்னுடைய அன்புக்கு தகுதியான இந்த வராகி தாய் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயத்தை இப்போது நடத்தி தருவதற்காக தான் இந்த பாதத்தை தொட சொல்லி உன் கண்களில் காட்டியுள்ளேன். எப்போதும் உன் அன்பிற்கு தகுதியான, உன்னுடைய பக்திக்கு தகுதியான என்னிடம் நீ எதை எதிர்பார்த்து கேட்டாலும் அதை உனக்கு நிச்சயமா நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் தகுதியற்ற மனிதர்களிடமும், ஏமாற்றி பிழைக்கும் சுயநலம் கொண்ட மனிதர்களிடமும் போய் நீ ஊசி முனை அளவுக்கு எதையாவது எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அது வீணானதாகத்தானே போகும். ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே தன்னோட வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய சுகம் என தனக்கானதை செய்து கொள்வதில் மட்டும்தான் தயாராக இருக்காங்க. ஒரு அவசர உதவிக்கு ஒரு சுண்ணாம்பே போய் கேட்டாலும் இல்லை என சொல்லக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்ட இந்த உலகத்தில் உன்னுடைய விருப்பத்தையும் உன்னுடைய எதிர்பார்ப்பையும் யார் நிறைவேற்ற முடியும்? கவலைப்படாத, உனக்கான எல்லாத்தையும் செய்வதற்கு தயாராக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் நன்றாக யோசித்து நீ செய்தாயே ஆனால் எந்த துன்பமும் உன்னை இருந்து சேராதே என் செல்லமே. அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. எந்த விஷயத்தில் முடிவு எடுப்பதாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா என் மீது பாரத்தை போட்டு முடிவெடுக்க பழகு. ஏனெனில் இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட, எவ்வளவோ அனுபவங்களும் உனக்கு கிடைச்சிருச்சு. அதுல இருந்து நிறைய பாடங்களை நீ கத்திருந்தாலும் இன்னும் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக தானே துடித்து கொண்டிருக்கிறாய். நீ எப்போதும் உண்மையான முகத்தோடு வாழ வேண்டும். ஆளுக்கு ஏத்தார் மாதிரி வேஷம் போடுறதும், நேரத்துக்கு ஏத்தா போல மாற்றி மாற்றி பேசவும் உனக்கு வராது என்பது எனக்கு தெரியுமென் செல்லமே. அடுத்தவர் பார்வைக்காக முகமுடியை மாட்டிக்கொள்ளாதே. எப்போதும் நீ வீட்டில் எப்படி சாப்பிடுவியோ அதே போல எல்லா இடத்துலையும் சாப்பிடு. எப்போதும் நீ தனியாக இருந்தாலும் எப்படி ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பியோ அதே போல எல்லாரும் இருக்கணும். உண்மை முகத்தோடு வாழ்பவர்களைத்தான் எனக்கு பிடிக்கும். அடுத்தவர் பார்வைக்காகவும் ஆளுக்கு ஏற்றார் போலவும் நேற்றத்திற்கு ஏற்றார் போலவும் முகமூடியை மாட்டிக்கொண்டு சும்மாவே நடிக்கும் மனிதர்களை நான் விரும்புவதில்லை என் செல்லமே. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? ஒரு முறை நீ நல்லவன்னு காமிக்கிறதுக்காக முகமூடிய மாட்டிக்கிட்டினா கடைசி வரைக்கும் அதை கலற்றுவதற்கான சந்தர்ப்பமே உனக்கு கிடைக்காம எல்லா இடங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் என் செல்லமே. நீ தன்னம்பிக்கையோடு இருந்தா போதும். அதன் மூலமா நிச்சயமா உன் வாழ்க்கையில வெற்றியை பெற்றுவிடலாம். மற்றவர்கள் கையை எதிர்பார்த்து மற்றவர்களை சார்ந்து உன் வாழ்க்கையை வாழ நினைச்சினா அங்கேயே உனக்கான வாழ்க்கை பறி போய்விடும். நிறையோ குறையோ உனக்கான வாழ்க்கையை, நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா வாழ்வதென தீர்மானி. எப்போதும் அவங்க கிட்ட உதவி கேட்கலாம், இவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து வாழ நினைக்காதே என் செல்லவே. எல்லாமே இருந்தும் கூட எதுவும் இல்லாதவர்களைப் போல நீ எளிமையாக வாழ பழகி கொள்ள வேண்டும். அப்பனாதான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எந்த நேரத்திலும் எந்த சங்கடமும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ முடியும். நான் உனக்கு எல்லா செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் அமைச்சு கொடுத்தாலும் நீ எளிமையான குணத்தோடு இயல்பான நல்ல பழக்கங்களோடு வாழ ஆரம்பித்தால் எந்த விஷயமும் உன் மனதை பெரிதாக பாதிக்காது என் செல்லமே. அமைதியோடும் எளிமையோடும் வாழும் மனிதர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். வாழ்க்கைங்கிறது சூரியன் போல முழுமையாக பிரகாசித்துக் கொண்டே இருக்காது. சூரியன் பாரு, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அது ஒரே மாதிரி சுட்டெரிக்கக்கூடிய பிரகாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா நிலா அப்படி கிடையாது. நிலா சில நேரங்கள்ல முழு நிலாவா இருக்கும், சில நேரங்கள்ல முக்கால் நிலாவா, கால் நிலாவா, பாதி நிலாவா கூட இருக்கும். வளர்பிறை தேய்பிறை என அனைத்தும் நிறைந்த அந்த நிலாவை போலதானே உன் வாழ்க்கையும் இருக்கு. ஒரு நாள் சிரிக்கிற, ஒரு நாள் அழுகிற,
ஒரு நாள் கஷ்டப்படுற, ஒரு நாள் வேதனைப்படுற, ஒரு நாள் துக்கப்படுற, ஒரு நாள் இன்பத்தை அனுபவிக்கிறாய். இப்படி ஒவ்வொரு நாளும் சுகமும் சந்தோஷமும் துக்கமும் துயரமும் மாறி மாறி வரக்கூடிய இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் என் பாதத்தை தொட்டு வணங்கிவிடு என் செல்லமே. இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே நினைக்கிறது போல வாழ்க்கை அமைவது கிடையாது. ஆனால் நிறைய பேரு தனக்கு அமைந்த அழகான வாழ்க்கையை கூட ரசித்து வாழத் தெரியாமல் அதை வீணாக்கி வாழக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. ஒரு சில கணவர்களுக்கு மனைவிகளுக்கு நல்ல துணை இருக்கும். ஆனால் அவர்களின் அருமையை புரிந்து கொள்ளாமல் சண்டை போடுவதும் வாதாடுவதும் வழக்காடுவதும் நிம்மதி இல்லாமல் வீட்டையே மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு அவங்க நினைச்சது போல வாழ்க்கை அமையாம இருக்கும். ஆனா அதையே தனக்கு பிடிச்சது போல ரசிச்சது போல எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அனுசரித்து வாழக்கூடியவர்களும் இருக்கதானே செய்கிறார்கள். நீயும் அப்படி உனக்கான வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போல அமையலைனாலும் அமைஞ்ச வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பியேன் செல்லமே. நீ கடந்த காலத்தில் பெற்ற இழப்புகளும் எதிர்காலத்தில் இது நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் இருப்பதால் தான் உன் மன கவலைகளுக்கெல்லாம் மருந்தில்லாதவள் நீ கஷ்டப்படுகிறாய். இறந்த கால இழப்புகளை நினைச்சு வருந்தாத. எதிர்காலத்துல நம்ம எதிர்பார்த்தது கிடைக்குமோ நினைச்சு கலங்காதே. இது இரண்டும் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் கவலைகளும் உன் மனதிலேயே குடி கொண்டிருக்கும் என் செல்லமே. அதை நினைக்கிறத விட்டுட்டு இந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் நல்லதாக அமைத்து கொள்ள வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையே உனக்கு பரிபூரண சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? எல்லா மனிதனும் வாழ்க்கை முழுவதும் சிரிச்சுக்கிட்டே இன்பமாக வாழப்போவதும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் துன்பப்பட்டு துயரப்பட்டு அழுது வடிய போவதும் இல்லை. இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் இடையில் வந்ததற்கும் இடையில் போவதற்கும் எல்லாம் கலங்கி உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருந்த கூடாதுன்னு சொல்றேன். வாழ்க்கையில வருவதும் போவதும் 1000 இருக்கும், இருப்பதும் இழப்பதும் கூட நிறைய இருக்கும். ஆனா எதை நினைச்சு நீ வருந்த கூடாது என் செல்லமே. என்ன உன்கிட்ட இருக்கோ, என்ன உனக்கு கிடைச்சிருக்கோ அதை கொண்டு திருப்தியாக வாழ வேண்டும். சந்தோஷமா இருக்கும்போது துன்பப்படும்படி ஏதாவது ஒரு செய்தி வரலாம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனால் அதற்காகவெல்லாம் வாழ்க்கையை நினைத்து நொந்து போக கூடாது என் செல்லமே. நடுவானத்துல பறவை பறக்கும் போது நிறைய சமயம் அதன் உடம்பிலிருந்து ஒரு இறகு கீழே விழுகத்தான் செய்யும். ஆனா அதுக்காக அந்த பறவையாயோ என் இறகு விழுந்துருச்சே நினைச்சு பறப்பதை நிறுத்துவது கிடையாது. அதே போலதான் நீயும். உன் வாழ்க்கையிலும் இடையில் என்னென்னவோ நடக்கும். ஆனால் எதையும் பெரிதுபடுத்தாமல் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ அடைய வேண்டிய இடத்தை நோக்கி நீ போய்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய லட்சியமும் உன்னுடைய கனவுகளும் நிறைவேறுவதற்கு நீ முயற்சித்தால் மட்டும்தானே முடியும். உன்னுடைய முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும் போது உனக்கான முன்னேற்றம் எந்த விதத்திலும் தடைப்படாமல் உன் வராகி அம்மா நானும் பார்த்துக்குவேன். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு அமைத்து கொடுத்து நீ விரும்பிய வண்ணமே உன் வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் செல்லமே. என் பாதத்தை தொட்டு வணங்கிய உன்னுடைய கரங்களில் உனக்கான எல்லா விஷயங்களும் வந்து சேர்ந்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். அன்பு எனும் விதையை நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தில் போட்டு விதைத்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையின் வருங்காலத்தில் அது வழிநெடுகிலும் உனக்கு வழித்துணையாயிருந்து நிழலாக உனக்கு சந்தோஷத்தையும் தந்து கொண்டே இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.